ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துடுங்க. ஃபைனலாக இந்த 90mm ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப்பை ஹோல்டர் ரெடி பண்ணி அதை நம்மளோட ஈக்குட்டோரியல் மவுண்ட்டில் செலஸ்டான் ஈக்யூ மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோட எல்லா வீடியோக்குள்ளேயும் எல்லா டெலஸ்கோப்பும் ரிஃப்ராக்டர் எல்லா டெலஸ்கோப்பும் நான் இந்த ஹோல்டர் தான் ரெடி பண்ணுவேன். இது வந்து சேடில் பிவிசி. ஸோ இது வந்து 2 பார்ட்டாக இருக்கும். இதை வந்து சிங்கிள் பார்ட்டாக மாற்றினா தான் நம்ம வந்து ஈஸியாக எடுத்து டெலஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து சிங்கிள் பார்ட்டாக மாற்றுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த ஹிஞ்ச் வந்து எப்போதும் இந்த ஹிஞ்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். என்னோடய மோஸ்ட்டு எல்லா டெலஸ்கோப்புக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் ஹோல்டர் ரெடி பண்ணியிருப்பேன். நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் ட்ரில் பண்ணியாச்சு, அதை நான் வீடியோ எடுக்கலை. அதில் 4 ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி அதை வந்து அதில் டைட் பண்ணிடலாம். இதில் வந்து ஈஸி மெத்தட் இது வந்து டக்குன்னு நம்ம ஹோல்டர் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாடல் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த போல்ட்டில் வந்து எப்போதும் 2 போல்ட் யூஸ் பண்ணலாம் அந்த சைடில். ஸோ இந்த பக்கம் வந்து ஹிஞ்ச் பிடிச்சிக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து 3D பிரிண்டரில் மவுண்ட்டையும் ஈக்குட்டோரியல் மவுண்ட்டையும் நம்மளோட 90 ரிஃப்ராக்டரோட டெலஸ்கோப் ஹோல்டரையும் ஹோல்டு பண்ணுறதுக்காக இருக்கிற இந்த கனெக்ஷன் நம்ம பண்ணி போல்ட்டில் டைட் பண்ணிடலாம் நெட்டை போட்டு. தென் வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஈக்குட்டோரியல் மவுண்ட். நம்ம சேனலுக்காக உள்ள ஈக்குட்டோரியல் மவுண்ட் இதுதான், செலஸ்டான் ஈக்யூ. இது அந்த வீடியோ நிறைய அன்பாக்சிங்லேருந்து எல்லா வீடியோமே நான் போட்டிருக்கேன். இந்த ஈக்குட்டோரியலில் 2 ஸ்க்ரூ லாக் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம 3D பிரிண்டரில் ஆல்ரெடி நான் ஏற்கனவே 3 டெலஸ்கோப்புக்கும் இதேமாரி ஹோல்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த மவுண்ட்டை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அலுமினியம் ஷீட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்க்ரூ வந்து 3D பிரிண்டரை வந்து ஹோல்ட் பண்ணிடும். ரெகுலராக நம்ம டைட் பண்ணோம்னா அது மிஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல அது திருப்பி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஸ்க்ரூவும் வந்து எப்போதும் அந்த ஹெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கும் எப்போதும். அதுக்காக தான் அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது டெக்லினேஷன் ஆக்சிஸு. அதில் உங்களுக்கு டெலஸ்கோப் ஹோல்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து இதில் கவுண்டர் வெயிட்டை ஆட் பண்ணிடலாம். கவுண்டர் வெயிட்டை ஆட் பண்ணுறது போது 2 இருக்கும் ஈக்குட்டோரியலுக்கு. நம்ம அதுக்கு 2 வெயிட்டையும் நம்ம அதில் வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டெலஸ்கோப்புக்கு தகுந்த போல் நம்ம வந்து கவுண்டர் வெயிட் ஆட் பண்ணிக்கணும். நான் இதை ஃபஸ்ட் டைம் இதில் ஃபிக்ஸ் பண்ணனால 2 கவுண்டர் வெயிட்டையுமே இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. இது வந்து ஹோல்டரில் நான் எப்போதும் சிங்கிள் போல்ட் யூஸ் பண்ணுவேன். அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலஸ்கோப்பை ஃபர்தராக எப்போதும் போல் வைக்கிற மாதிரி நம்ம வச்சிடலாம். இது வந்து தான் அந்த 90 ரிஃப்ராக்டர். 2 வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பேலன்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு உரிய போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். இன்னும் இதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பெண்டிங் ஒர்க்கு. தென் வந்துட்டு கேப் ரெடி பண்ணணும், அப்பாச்சர் கேப் ரெடி பண்ணணும், ஸ்டிக்கரிங் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஈக்குட்டோரியல் வித் 90 ரிஃப்ராக்டர். இதிலே வந்து 60, 75, 50 ரிஃப்ராக்டர் மாடல் எல்லாத்தையும் நான் ஹோல்ட் பண்ணிடுவேன். ஒரே மவுண்ட்டில் 4-5 டெலஸ்கோப் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது தனித்தனியாக. ஓகே, இந்த ஈக்குட்டோரியல் செக் பண்ண பேலன்ஸ் வெயிட்டை செக் பண்ணால் தான் நம்ம வந்து இதை எப்படி கொஞ்சம் வெயிட்டை வந்து மேலே ஏற்றணும். ஏன்னா 2 ஒரே இடத்துல ஏற்றினா வெயிட் வந்து டவுனில் போயிடும். ஓகே, இப்போ இது பர்ஃபெக்டாக இருக்கிறத நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் இதில் வர வீடியோஸ்லாம் நம்ம இதுலேயே கண்டிப்பாக போடும்போது மென்ஷன் பண்ணுவேன் 90 ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம வீடியோ எடுத்தது போல தான் இருக்கும். புது முயற்சியாக 90 எப்படி இருக்குங்கிறத திரும்ப எல்லா பிளானட் எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் என்கிட்ட பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட கிட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. என்னோடய வெப்சைட் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.